இந்த மறக்கவே நினைக்கிறேன் இன்னைக்கு வாழையா மாறி அதில் இருந்தக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு சினிமாவுக்கு வருதுன்னா அது பிரதீப் சார் இல்லாமல் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். பிரதீப் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. should come to the stage. நீங்க வரணும். அண்ட் நரன் ப்ளீஸ். ஏன்னா செல்வம் வந்து இந்த கதையை பண்ணலான்னு சொன்னப்ப நான் நரனுக்கு தான் சொன்னேன், நரன் இந்த கதை நல்லா இருக்கும் நீங்கள் கேளுங்கன்னு. இப்போ பிரதீப் சார் கதை கேட்டார், கேட்டு உடனே பண்ணுறேனார். ஒருவேளை அன்னைக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார் வாழையை தயாரிப்பதற்கு சம்மதிக்கவில்லை எனில் வாழை உருவாவதற்கு இன்னொரு 5 வருஷம் கூட ஆயிடலாம். ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல இருந்து வாழை மாதிரி ஒரு படத்தை நிச்சயமா சமூகம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தது லயலா காலேஜும் எங்க டைரக்டர்னு சொன்னீங்க பாருங்க, அதில் ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் இந்த படத்துல மாரி செல்வராஜ் மட்டும் இல்லை, தேனி ஈஸ்வர், எனக்கு சௌபான் அறிமுகப்படுத்தின தேனி ஈஸ்வர், ப்ளீஸ் வாங்க தேனி ஈஸ்வர். என்னுடைய தரமணி, பேரன்பு, கற்றது தமிழ் என்னுடைய படத்தினுடைய வாழ்த்து முதல் இன்விடேஷனுக்கு ஃபோட்டோ எடுத்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடித்த ஒரு நண்பர். அண்ட் இவர் மட்டும் இல்லை, குமார் கங்கப்பன் தங்கமீன்களில் உதவி கலை இயக்குனர், நடிகர், அப்புறம் தரமணியில் பேரன்பில் கலை இயக்குனர் அவன் இருக்கான். சூரிய பிரதமன் வரலன்னு நினைக்கிறேன், இந்த படத்தோட எடிட்டர், அவனுடைய அசிஸ்டன்ட் தான். அண்ட் செல்வனியும் வா. கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து நான் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் இதில் இருக்காங்க, நான் ரொம்ப பழகின எல்லாருமே இவங்க இருக்காங்க. அண்ட் இது என்னுடைய கேரியரில் நான் மறக்க முடியாத ஒரு நாள். நான் இந்த படத்தை பாராட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. நான் வந்து இதான் எக்ஸ்ட்ராடனரி படம், நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய, குழந்தை மாதிரி பேசக்கூடிய, எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் பாரதி ராஜாவும், இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரொம்ப தத்துவார்த்தமாக பேசக்கூடிய மணிரத்னமும் பாராட்டிய பிறகு வாழையை பற்றி பாராட்டுறதுக்கு மிச்சமும் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எப்படி என்னால் பாராட்டுறதுக்கு என்ன சங்கோஜமாக இருக்குன்னா, எப்படி நானே சொல்றது ஒன்று, பாராட்டலைன்னா அது தப்பாயிடுமான்னு ஒன்று. இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலையில தான் எப்போதுமே நான் இருக்கிறேன். என்னோட எல்லா படம் ரிலீஸ் ஆனாலும் இவன்கிட்ட பேசுறாங்களோ இல்லையோ, இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அந்த படம் ஏன் நல்ல படம் அப்படிங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்டே இருப்பாங்க. எனக்கு அப்போ தெரியும், அப்போ அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான், ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் இவன்ட்டா சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு எப்படியும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 ஃபோன் வந்துடும். அது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாருமே. ஏன்னா மாரி செல்வராஜனுடைய வெற்றியும் தோல்வியும் என்னுடைய வெற்றி தோல்வியாக நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ், நீ வெல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வெல்வதுன்னா நான் என்ன சொல்றேன்னா, பெரிய பணம் அப்படி மட்டும் இல்லை, நினைச்சதை நினைச்ச மாதிரி தைரியமாக உரத்து, ஊர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு குரல் ஒலிக்குது இல்லை, அதான் உன் குரல். அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கட்டும்.